வணக்கம் மக்களே! வெல்கம் டூ பிக் பாஸ் டாக்ஸ். இன்னைக்கு டே 20 எபிசோட். இன்னைக்கு எபிசோட்லயும் வழக்கப்போல அதே சண்டை சச்சரவு தான். இன்னைக்கு டாஸ்க்லாம் முடிஞ்ச அப்புறம் என்னன்னா, பிக் பாஸ் வந்து சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி வச்சாரு. ஒரு சிட்ல குடுத்து அந்த சிட்ல என்ன இருக்கோ, அது யாரு பொருத்தமான ஆள்ன்னு. அது ஜாலியா என்ஜாய் பண்ணி ஆட வேண்டிய டாஸ்க். இவனுங்க எல்லா டாஸ்க்கையும் எல்லாத்துக்குமே பிரச்சனை பண்ணி கேவலப்படுத்தினாங்கன்னா எப்படி? அந்த டாஸ்க்ல வந்து என்ன ஒரு சிட்டு வந்து விக்ரமுக்கு வந்து இந்த மாரி இந்த வீட்ல வந்து யாரு வந்து பேமெண்ட் வேஸ்ட்டு, பஸ் சார்ஜ் போதுன்னு. விக்ரம் வந்து ரொம்ப விவரமா யோசிக்கிறதா இருந்துச்சுன்னு அவங்க அது வந்து பாசிட்டிவா சொல்லணும்னு நெனச்சுக்கின்னு, இவரு வந்து பிரவீனு, எமி சபரி இவங்கலாம் வந்து உழைப்பின் சிகரம், மதர் தெரசா ஈக்குவலு. இவங்கலாம் எதையுமே எதிர்பார்க்காம வச்சவங்க. அவ்வளோ சின்சியரு. இவங்கலாம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா புகழ்ந்து தள்ளியிருந்தான். அதான் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு கை கழுவி ஊத்துனாங்க. நான் உன்ன என்ன கேள்வி கேட்டேன், என்ன சொல்றேன்னு சொல்லி தலையில கொட்டி, எவன் இந்த வீட்ல வேஸ்ட்டு, என் காச வேஸ்ட் பண்ணியிருக்கிறான். 25 நாளாச்சு ஒரு மண்ணும் பண்றதில்ல. இவனுக்கெல்லாம் நான் எதுக்கு பேமெண்ட் தரணும்? பஸ் சார்ஜே போதும். இவனெல்லாம் சீக்கிரம் வீட்ட விட்டு அனுப்பிச்சு பஸ் சார்ஜ் குடுத்து அனுப்புன்னு சொல்லி, அப்படி சொல்றா அப்படின்னு சொன்னான்னா, கழுவி ஊத்துனாரு. அப்படி சொன்னதுக்கப்புறம் விக்ரம் வந்து என்னன்னா, உடனே அது தெரியாம புரியாம சொன்னோனே, "நீ தயவு செஞ்சு மூடிட்டு போய் உட்காரு. உனக்கு வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு யார் தைரியமான ஆள் இருக்காங்கன்னு சொல்லி வான்னு சொல்லி கலாய்ச்சி அனுப்பிச்சிட்டாரு. உடனே நம்ம துடுக்கு எஃப்ஜே உடனே பறந்துன்னு பாஞ்சின்னு வந்து எடுத்துட்டு வந்தோம்னா, திவாகர், துஷார், கலை அப்படின்னு 3 பேர் சொல்லியாச்சு. அது வந்து ஒரு டாஸ்க்கு ஏதோ சொல்லிட்டான்னு விட்டோம்னா, கலையும் வந்து துஷாரும் ஃப்ரீயா விட்டானுங்க. நம்ம திவாகர் அவர் தான் யாரையும் எதுவும் சொல்றக்கூடாதுல்ல. சொன்ன உடனே பொங்கிச்சு. "நீ எப்படி என்ன சொல்லலாம்? நீ எல்லாம் என்ன பெரிய ஆளா? நீ எல்லாம் ஒரு என்னல 30% கூட கிடையாது. என்னோட ஃபேஸ் தான் வந்து பெருசா வந்து வைரல் ஆகுது. உன் மூஞ்சில எவன் பார்க்க போறான்? நீ எல்லாம் வந்து சீக்கு வந்த கோழி மாரி இருக்கிற. ஒரு நாமினேஷன் போயிட்டு வான்னு" சொல்லிட்டு கண்டமேனி பேசுறாரு. இதெல்லாம் ஒரு வார்த்தையா? ஒரு வார்த்தையில கண்ட்ரோல் வேணாம். என்ன வேணா இருக்கட்டும். ஒரு எஃப்ஜே லேசுப்பட்ட ஆளு கிடையாது. எஃப்ஜேவும் சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கின்னு தான் இருக்கிறான். இப்போ ஒரே ஒரு டைம் பாஸ் தான் பண்ணின்னு இருக்கான். எஃப்ஜேவும் கத்திருக்கான். இருந்தாலும் வந்து ஒரு வார்த்தைகள் சொல்லும்போது, ஒரு ஷோல இருக்கும்போது குவாலிட்டி வேணாம், கண்ட்ரோல் வேணாம். இதெல்லாம் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஷோ. ஒரு பிக் பாஸோட பிக் பாஸோட குவாலிட்டி லெவல் சுத்தமா காலி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட தண்ட கருமாந்திர கண்டஸ்ட்லாம் உள்ள போட்டு ஷோவே காலி பண்ணி விட்டானுங்க. இது பேசி முடிச்சோனே அடுத்தது என்னன்னா, அடுத்தது ரம்யா வந்து ஒரு சிட்டு. இந்த மாரி ரம்யாக்கு வந்து சிட்ல என்னன்னா, யார் இந்த வீட்ல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க? ரம்யா வந்து உடனே திவாகர் பாரு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற ஆளா? எங்க பிரச்சனை இருந்தாலும் போய் சாப்பாட்டுல கல்லு நக்குது. எல்லார்கிட்டயும் பிரச்சனைய வளர்த்துன்னு வம்பு வளர்த்துன்னுங்கிற ஆளு. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற ஆளா? இது சொன்னோனே திருப்பி திவாகர சொல்லியாச்சு. திவாகர் உடனே முறுக்கிக்கின்னு எழுந்து வந்து, "நீ எப்படி என்ன சொல்லலாம்?" அப்படின்னு சொன்னபோது ஏதோ வாக்குவாதம் போதுல ரம்யா எதுக்கு இது சொன்னாங்கன்னு தெரியல. பட் போற போக்குல என்ன சொன்னா, "நான் வந்து தேவைப்பட்டா கலையரசன் கொண்டு போய் உரசிப்பேன். கனியாக்க கொண்டு போய் உரசிப்பேன்." உரசிப்பேங்கிற சொன்னா ஒரு வார்த்தையா? பேச்சா? எந்த மீனிங்ல வேணா நீங்க சொல்லலாம். நீங்க சாதாரண மீனிங் சொல்லலாம். எந்த வேணா அந்த வீட்ல நடந்த விஷயத்த வச்சு சொல்லலாம். பட் ஷோவ பார்க்கும்போது அந்த ஷோக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. ஒரு கன்டென்ட் இருக்கு. வார்த்தையெல்லாம் கண்ட்ரோல் இருக்கணும். நெறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு வார்த்தையும் கண்ட பண்ணி விட்டா உடனே திவாகர் வந்து "பாத்தியா? உன் லெவல் பாத்தியா? உன் தராதரம் பாத்தியான்னு" சொன்னோனே, இந்த தராதரம் வார்த்தை சொன்னோனே உடனே சபரியும், பிரவீனும் குதிச்சுன்னு வந்துட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னா எஃப்ஜே சொன்னதையோ, இல்ல ரம்யா சொன்னது இந்த பேசலாம் அததான் கேட்க வக்கில்ல. இவன் தராதன்னு சொன்னா உடனே கத்துன்னு சபரி வந்து ஒரு கிரிஞ்சு மாரி எல்லாரும் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். அவன் பேர கத்துறான். அவன்லாம் டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது நீங்க வந்து எல்லாமே இந்த வீட்ல வந்து குரூப்பிசம் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாகி தேவையில்லாம கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்காங்க. அதே மாரி இந்த லாக்கர் டாஸ்க் வந்து பிக் பாஸ் வின் பண்ணாங்க. காலைல பாருக்கும் கமலுக்கும் பேசினேன். இதான் இன்னைக்கு வந்து நம்ம அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். எல்லாருக்கும் மிக்க நன்றி.